இது எல்லாமே என்கிட்டதான் இருக்குதுங்கிறாங்க. நபியை நீங்க சொல்லுங்க, எல்லாம் அல்லாஹ் அவருடைய கையில இருக்குது. அதே போன்று இந்த ரெண்டு விஷயத்துக்கானதான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு நமக்கு கண்ணியம் தேவைப்படுது. அல்லாஹ் சொல்றான், மேலும் நபியை நீங்க சொல்லுங்க, நீ நாடியவர்களுக்கு என்ன செய்வாய்? கண்ணியத்தை கொடுப்பாய். நீ நாடியவர்களுக்கு, அல்லாஹ் நாடியவர்களுக்கு என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் இழிவை ஏற்படுத்திடுவான். அப்போ ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கண்ணியமும் இழிவும் அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது. அது அவனுடைய கைவசத்துல இருக்குது. நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய ஈமான், நம்முடைய உறுதியான மனப்பான்மை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல நாம நடந்துக்கிறத பொறுத்துதான் அல்லாஹ் கண்ணியத்தை வழங்கணுமா அல்லது இழிவை வழங்க வேண்டுமா என்பதை அல்லாஹ் முடிவு செய்யலாம். அப்போ